மத்திய கிழக்கு வரலாறு காணாத ஒரு பதற்றத்தில் இருக்கிறத பார்க்கின்றோம். இது சர்வதேச அளவில் உங்களையும் என்னையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கான விளைவுகளை கொண்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது. எண்ணெய் வளம் நிறைந்த பகுதி இது. ஈரான் இஸ்ரேல் ரெண்டுமே இந்த பிராந்தியத்தில் ரொம்ப முக்கியமான சக்திகள். போர் திசையில் இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கான போர் நிலையில் ரெண்டு நாடுகளும் பயணித்து வர்றாங்க. இந்த எஸ்கலேஷன் லாடர் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கின்றோம். இப்போ லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்திருப்பது ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள், ஈரானுடைய இராணுவ தளங்கள், ஈரானுடைய இராணுவ அதிகாரிகள் மற்றும் ஈரானுடைய அணு விஞ்ஞானிகள் மீதான எங்களுடைய தாக்குதல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்பது தொடர்கிறது என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. ஆக இது இப்போ முடிய போகக்கூடிய சமாச்சாரம் அல்ல, இது பெருகிக்கொண்டே போகக்கூடிய பதற்றம் என்பது தெளிவாகிறது. ஈரானும் கூட நாங்கள் சும்மா விட மாட்டோம், இஸ்ரேலை நிச்சயமாக இதற்கு பெரிய விலை கொடுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நிலையில தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பதற்றத்தை பயன்படுத்தி ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறார். நீங்கள் சந்தித்த இந்த பாதிப்புகளை இதோட நிறுத்திக்கணும் அப்படின்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க, மீதம் இருக்கக்கூடிய அணுசக்தியாவது காப்பாற்றிக்கோங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு சொல்ல இஸ்ரேல் இந்த நடத்தையை செய்திருப்பதனால, இதை இப்படி அணுகியிருப்பதனால இந்த பேச்சுவார்த்தையே அர்த்தமற்றதாகி விடுகிறது என்று ஈரான் அறிவித்திருக்கிறது. எங்கே செல்கிறது இந்த பதற்றம்? ஒரு வரலாறு காணாத போர் சூழலை உருவாக்கி கொண்டிருக்கா? மேஜர் மதன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மேஜர், வேர் இஸ் திஸ் ஹெடட்? தெரியல. ஏன்னா இஸ்ரேல் இந்த ஆபரேஷனை ஏதோ சடனா பண்ணல. இதுக்கு பின்னாடி ஒரு பல வருட பிளானிங் அவங்களுக்கு இருக்கு. பைடன் அவர்கள் தலைமையில ஒரு அரசாங்கம் இருக்கும் போதே அவங்க அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு உண்டான அந்த அணு ஆயுத ஒப்பந்தத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத முதல்ல சொல்லியிருந்தாங்க. பிளஸ் நெத்தன்யாஹூ அவருடைய கட்சி மற்றும் அவருடைய கொள்கையுமே இந்த இடத்துல இந்த ஈரானுடைய கமிட்மெண்ட்டை நம்ப முடியாது, அணு ஆயுதங்களை அவங்க உருவாக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு இருக்கிறதா இல்லையான்ற அச்சுறுத்தல் வரும் அப்படின்ற போது இப்போ ஈரான் கணிசமான அளவு வீக் ஆயிருக்கு. ஆபரேஷன் இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச ட்ரூ ப்ராமிஸ் 1, 2 அன்னைக்கு அவங்களுக்கு இருந்த சப்போர்ட் இன்னைக்கு இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தாக்குதல் எல்லாமே ஈரான்ல இருந்து நேரடியா வருது, கொஞ்சம் அவுத்திகிட்ல இருந்து சப்போர்ட் வருது. அவங்களோட மெயின் ப்ராக்சிகளான ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா 2 பேர்கிட்ட இருந்துமே ஒண்ணுமே சப்போர்ட்டே இல்ல. இதை பயன்படுத்தி அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 20 வருடத்துக்கு அவங்களோட அணு ஆயுதங்களை கையில் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு இஸ்ரேல் முடிவு பண்ணி போறாங்க. நிச்சயமா இந்த ஆபரேஷன்ல ஒரு ஆப்போசிட் எஃபெக்ட் அதை கொண்டு வந்துடாதா? இப்ப ஒருவேளை அவங்களால முழுமையா அந்த அணுசக்தி நிலையங்களை அழிக்க முடியல அப்படின்னா, இப்ப நம்ம இதை அணு ஆயுதமா மாத்தாட்டி எப்பயுமே முடியாது அப்படின்னு ஈரான் இன்னமும் கூட அந்த கட்டத்துக்கு தள்ளப்படாதா? இல்ல, நிச்சயமா 100% தடுக்க முடியாது. அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடிய நாலேஜை ஈரான் இருந்து யாருமே எடுத்துட முடியாது. பட் அவங்க இப்ப இருக்கக்கூடிய பிசிக்கலா இருக்கக்கூடிய ஹெவி வாட்டர் ரியாக்டர் மற்றும் அந்த யுரேனியம் என்ரிச்மென்ட் பண்ணக்கூடிய பிளான்ட், அதை ரெண்டையும் தாக்கி அதை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற போது ஒரு 5 to 10 வருட காலம் ஈரானுக்கு டைம் எடுக்கும். அந்த டைமை பயன்படுத்தி இவங்க ஃபர்தரா இன்னும் ஈரான்ல என்ன விதமான ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கும் அவங்க மூவ் பண்றாங்க. அது ஒரு வகையா பாத்தீங்கன்னா டைம், ஒரு லாங் டேர்ம் டைம் அவங்க பை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இந்த ஆபரேஷன் இஸ்ரேலுக்கு ஒரு மீனிங்ஃபுல் டேமேஜை இஸ்ரேலால செஞ்சிருக்க முடியும் இந்த ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா there was no element of surprise. நீங்க சொன்னது போல இஸ்ரேல் இந்த கட்டத்துக்கு நாட்களாக இல்ல, மாதங்களாக இல்ல, ஆண்டு கணக்கில் தயாராகி வருகிறது. இதுக்கு முன்னாடி ஈராக்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஈரான் தன்னுடைய பாதுகாப்பு அரண்களை, குறிப்பாக இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல அதிகரிச்சிருக்க மாட்டாங்களா? ஒரு மீனிங்ஃபுல் டேமேஜை இஸ்ரேலால அங்க காஸ் பண்ணிட முடியுமா, பண்ணிருக்க முடியும்? இன்னைக்கு காலையில இருக்கக்கூடிய சேட்டலைட் இமேஜஸ் அதோட எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு கணிசமான அளவுக்கு அந்த பில்டிங் டேமேஜ் ஆயிருக்கிறது தெரியுது. பட் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அது அணு ஆயுதத்துடைய உற்பத்தியை நோக்கி போகக்கூடிய அந்த திறன் அதை எந்த அளவுக்கு தடுக்கும் அப்படின்றது நிச்சயமா இஸ்ரேலுக்கு தெரியும். அவங்களுடைய பிளானிங் எல்லாமே
ஒரு 4,000 5,000 பவுண்டர்ஸ் பாம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே அமெரிக்காட்ட இருந்து இவங்க முதல்ல அட்வான்ஸ்ல வாங்கினது தான். இப்பவுமே அதோடைய இருப்பு கம்மியா இருக்குன்னு சொல்லி மீண்டும் ஒரு வார் ஸ்டோர் கேட்டிருக்காங்க அமெரிக்காட்ட இருந்து. அமெரிக்காவுடைய ஆசை பரிபூர்ணமாக இஸ்ரேலுக்கு இருக்கா? ஏன்னா கடந்த வாரம் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் இல்ல இந்த தாக்குதல் நடக்கக்கூடாது, எனக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறார். அது இதை எதிரியை திசை திருப்பறதுக்கான ஒரு டிசெப்ஷன் டாக்டிக்கா? அமெரிக்காவுக்கு இதுல ரெண்டு கருத்து இருக்கா? அமெரிக்கா இதை பரிபூர்ணமா ஆசி செய்தா? இல்ல, அமெரிக்காவுக்கு ரெண்டு கருத்துன்றதை விட அவங்க நிச்சயமா அவங்களுடைய ஆசை இல்லாம இது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட் ஒரு மாதம் முன்னாடி கூட அவங்களுக்கு அந்த 300 ஹெவி பங்கர் பஸ்டிங் மிஷன்ஸ் அமெரிக்கா தான் கொடுத்தாங்க. பங்கர் பஸ்டிங் எதுக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு டெப்த்ல இருக்கக்கூடிய ஒரு டார்கெட், ஒரு ஹெவிலி ரீஇன்ஃபோர்ஸ் டார்கெட்டுக்கு தான் அவங்க எய்ம் பண்ணி தான் வாங்கினாங்க. பட் அமெரிக்கா நேரடியா தன்மை இந்த ஈடுபடுத்திக்க கூடாது அப்படின்றதுல ட்ரம்ப் இருக்கு. சோ அதுக்கு நடுவுல ஒரு பார்த்து எடுத்து ஒரு மாதிரி கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி நேற்று மார்க்கோ ரூபியோ பேசுனதை நீங்க பாத்துருக்கலாம். எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, எங்களை எதுவும் தாக்கிடாதீங்க, எங்களை தாக்கணும் நாங்க பதில் தாக்கல் நடத்தும், நீங்களாச்சு அவங்களாச்சு பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நேர்களுக்கு நினைவுபடுத்தணும் அப்படின்னா நீங்களும் கூட யூ கேன் ஆட் இன்சைட்ஸ். இப்போ ஈராக் மேல இதே போல அவங்களுடைய பட்டிங் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை இஸ்ரேல் தாக்கிய போது அதை வெளிப்படையாக கண்டித்தது அமெரிக்கா. எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க, இஸ்ரேல் தானா தன்னிச்சையா செஞ்சுட்டாங்கன்னு சொன்னாலும் உள்ளூர ரசித்தது. இந்த தகவல் அன்றைய அதிபர் ரேகன் கிட்ட சொல்லும் போது பாய்ஸ் வில் பி பாய்ஸ் என்று இஸ்ரேலை ஸ்லாகித்து கொண்டார். அவங்க வெளியில பேசுற மொழி ஒன்றாக இருந்தாலும் கூட இது அமெரிக்கா ஆசியோட நடந்திருக்க வாய்ப்பில்லை. எஸ்பெஷலி ட்ரம்ப் தலைமையில் இருக்கும்போது பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அவருக்கு இசைவில்லாத ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டார்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இது அவங்களோட கேம் பிளான். இது அமெரிக்கா மட்டுமே இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஈரானுடைய ட்ரோன் கிட்டத்தட்ட 3 நாடுகளை தாண்டி தான் உள்ள வருது. சிரியா, ஈராக், ஜோர்டன் மற்றும் ஈஜிப்ட் 4 நாடுகள்ல. இப்ப இருக்க சினாரியோல யுஏஇ, கத்தார், அஜர்பைஜான், துருக்கி, சவுதி, ஈஜிப்ட், ஜோர்டன் எல்லா நாடுகளுமே இஸ்ரேலை நோக்கி வர ட்ரோனை தடுக்கிறாங்க. எல்லா நேரத்திலும் இஸ்ரேலை கண்டிக்கக்கூடிய நாடுகள், மனித உரிமை மீறல்களை செய்றீங்களே, காசால இப்படி செய்றீங்களே அப்படின்னு இஸ்ரேலை வெளிப்படையா கண்டிக்கக்கூடிய நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு ஈரான் கிட்ட இருந்து பிரச்சனைக்கு வரும்போது முதல்ல போய் துணை நிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு. உண்மையான விஷயம் தான். நீங்க இன்ஃபேக்ட் இந்த ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இந்த வருஷம் அந்த சிப்ரி ரிப்போர்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும். ஈரான் அதாவது இஸ்ரேல்கிட்ட இருந்து அரபு நாடுகள் வாங்கின ஆயுதம் அப்படின்றது ஒரு 5% இருந்தது 2022. இப்ப கிட்டத்தட்ட 12% உயர்ந்திருக்கு. இவங்க ஆயுதங்களும் இஸ்ரேல்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் கூட இந்த ஆபிரகாமிக் அக்கார்டுன்ற அந்த முறையில நட்பா தான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்க இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் நல்லா க்ளோஸா பாத்தீங்கன்னா ஈரான் இப்ப தனிமைப்பட்டு போயிருக்கு. ரஷ்யாவுமே ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்களே தவிர ரஷ்யாவுக்கு அவங்களுடைய பிரச்சனையும் உள்ள இருக்கிறதுனால அவங்களால பெரிய அளவு உதவ முடியல. சைனா கம்ப்ளீட்டா சைலண்டா இருக்காங்க. இப்போ சவுதி அரேபியாவோ, ஜார்டனோ, கத்தாரோ, ஈஜிப்டோ இந்த மாதிரியான நாடுகள் உள்ளூர யார் பக்கம் நிப்பாங்க? இஸ்ரேல் பக்கமா, ஈரான் பக்கமா? இல்ல, அவங்களுடைய டொமஸ்டிக் கம்பல்ஷன். ஏன்னா இது அரபு வேர்ல்டு அவங்க இஸ்ரேல எதிரிகளா பாக்குறதுனால வெளியில அவங்க அந்த ஒரு ஸ்டான்ஸ் எடுப்பாங்க, இஸ்ரேலுக்கு கடுமையா கண்டிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உள்ளூர பாத்தீங்கன்னா ஈரானுடைய ப்ராக்ஸி வார் அப்படின்றது அவங்கள மிகப்பெரிய லெவல்ல பாதிச்சிருன்றதுல இந்த எல்லா நாடுகளுமே ஈரான் கிட்ட அணுசக்தி வந்தா அது பிராந்தியத்துடைய ரீஜனல் பேலன்ஸ மாத்திரும், தங்களுடைய சுப்ரீமசிக்கு பாதகம் அப்படின்னு சவுதி போன்ற நாடுகள் நினைக்கக்கூடும் கருதுறீங்க? நிச்சயமா நிச்சயமா. அது ரெண்டாவது இவங்களோட ஷியா சுன்னி பிரிவு அந்த பெரிய ஒரு ரைவல்ரி உங்களுக்கு தொண்டர்கிட்ட இருக்குது. சோ ஒரு ஷியா நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் வரத நிச்சயமா இந்த நாடுகள் ரசிக்காது. இப்போ ஜார்டன் என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? இது எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் அந்த ட்ரோனை வீழ்த்துறோமே தவிர இஸ்ரேலை காக்க இல்லை அப்படின்னு. இது வெறும் ஆலபையா? இல்ல, இந்த ட்ரோன் ஆக்சுவலா அதோட ப்ரோக்ராம் படி அது இஸ்ரேலை நோக்கி தான் போகுது. அவங்க வானிலையில போகுது. நாங்க எங்களுடைய ஏர் ஸ்பேஸ வயலேட் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற அந்த இன்டர்நேஷனல் லாவை கோட் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. பட் இன்டைரக்ட்லி அது இஸ்ரேலுக்கு தான் ஹெல்ப் பண்றது எல்லாருக்குமே தெரியும், ஓபன் சீக்ரெட் தான். இப்போ ஒரு ஜார்டன், சவுதி அரேபியா இது போன்ற அரபு நாடுகள், குறிப்பாக சுன்னி முஸ்லிம் நாடுகள் இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டோட, இன் அதர் வேர்ட்ஸ் அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்டோட இன்னைக்கு அலைன்டா இருக்கிறாங்க தேன் வித் ஈரான். ஆமா, அவங்க இப்ப ஈரான் இந்த இடத்துல அவங்க தவறு பண்ணிட்டாங்க. ஈரானுடைய டிப்ளமசி என்னைக்குமே ஒரு வேர்ல்ட் கிளாஸா இருக்கும், அவங்க ரொம்ப பேலன்ஸ்டா போவாங்க. பட் இந்த முறை சீனா குறிப்பா ரஷ்யாவை நம்பினது, சிரியால அவங்களோட ஃபுட் ஹோல்டு போனது, ப்ராக்ஸி வார ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணது, குறிப்பா ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லாவை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணது அவங்க தனிமைப்படுத்திருச்சு. அதோட விளைவுகளை தான் இப்போ அவங்க அனுபவிச்சு. இன்னைக்கு அவங்க பக்கம் இருக்கக்கூடிய ஒரே ப்ராக்ஸி ஏமனின் ஹூத்திகள் மட்டும்தான்.
ஆமா, ஹவுத்திகளுமே பெரிய லெவல்ல அவங்களால பண்ண முடியல. ஏன்னா ஹவுத்திகளை ஏற்கனவே அமெரிக்கன்ஸ் ஓரளவுக்கு வீக் பண்ணிருக்காங்க. ஒரு மிசைல் பேஸா ஹவுத்திகள் இருப்பாங்க. கொஞ்சம் செங்கடல் பகுதிகளில் இஸ்ரேலுக்கு வரக்கூடிய கப்பல்கள் தாக்கப்படும். அதை தாண்டி ஹவுத்திகளோட இம்பாக்ட் அப்படின்றது பெரிய லெவல்ல இல்ல. ஓகே, இருக்கிறதுலே பெரிய இம்பாக்ட் கொடுத்தது ஹெஸ்புல்லாவும் ஹமாஸும் தான். லாஸ்ட் டைம் நம்ம பேசியிருப்போம், யாருக்கும் நினைக்கிறேன், 1 ஹவர்ல 6000 ட்ரோன்கள் உள்ள பறக்க விடப்பட்டுச்சு. அதே அவ்வளவு பெரிய தாக்குதல வந்து ஹெஸ்புல்லாக்கள் செஞ்சாங்க, ஹமாஸ் செஞ்சாங்க. கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ், இன்ஃபில்ட்ரேஷன், அந்த பிரஷர் இந்த முறை சுத்தமா இல்ல இஸ்ரேலுக்கு. இவங்களுடைய ஃபட்டா மிசைல், பாலிஸ்டிக் மிசைல தவிர மிகப்பெரிய லெவல்ல பிரஷர் இல்ல. ஏன்னா அவங்க ப்ராக்சிகள் 2 பேருமே செயலிழந்து போயிருக்காங்க. இதுதான் ஈரானை எதிர்கொள்றதுக்கு, அவங்க நியூக்ளியர் பிளானை எதிர்கொள்றதுக்கு சரியான தருணம் அப்படின்னு சூழல் பாக்குது. இந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாதுன்னு பாக்குறாங்க. இந்த கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ்ல அவங்க கணிசமான லாசஸ் ஈரான் இஸ்ரேலோட போர்சஸ் சந்திச்சிருக்காங்க. சோ அந்த வாய்ப்பை நம்ம கொடுத்த விலையை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுதான் இஸ்ரேலோட இது. இனி அமெரிக்கா சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அது வேற விஷயம். அது கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே, இது 3ஆம் உலக போரை நோக்கி போகுமாங்கிற அச்செல்லாம் எழுத பாக்குறோம். வேர் டஸ் இஸ் லீவ் இந்தியாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது.